ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வெங்காய போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயம் போண்டா நம்ம டீ கடைகள்லாம் விற்கும் இல்லையா, அதே மாதிரியான டேஸ்ட்ல எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம சட்னி கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வெங்காய போண்டா செய்யறதுக்கு நமக்கு வெங்காய தேவை. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதாவது 150 கிராம் அளவுள்ள வெங்காயம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடியா அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் பொடியா அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பவுல் வச்சுக்கலாம். அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம விட்டோம்னா இந்த வெங்காயத்துல இருக்க தண்ணி எல்லாம் அப்படி கொஞ்சமா வெளியில வரும். ஸோ அப்படியே இருக்கட்டும். இது கூட இப்போ பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவுலாம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த போண்டா செய்யறதுக்கு மெயினான இன்கிரீடியன்ஸ் கடலை மாவு. ஸோ 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஆனியனும், அதாவது வெங்காயம் ஈக்குவலாகவும், கடலை மாவும் 150 கிராம் இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு 1/4 கப் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் மாவு. ஸோ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதுல எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவா போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இது 2 சைடும் நல்லா வேகணும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, போண்டாலாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்லை டீ போட்டுட்டு அது கூட நம்ம இந்த போண்டா வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி உள்ளெல்லாம் வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா போண்டா மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. சூப்பரா ஆவி பறக்க ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.